Hello everyone, welcome to Easy Co Math. நம்ம பார்த்துட்டு இருக்க chapter real numbers. Exercise 1.2 ஓட fourth problem solve பண்ணலாம். Given that HCF of 306 and 657 is equal to 9. Find the LCM of 306 and 657. So, நம்மளுக்கு product of the numbers எடுத்துக்கலாம். என்ன numbers அப்படின்னு பார்த்தீங்கன்னா already கொடுத்துட்டாங்க. So, 306 into 657 multiply பண்ணி வச்சுக்கிறோம். 201042. ஓகே, இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க, ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க 9 அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும், HCF into LCM is equal to product of the two numbers. சோ அப்ப என்ன பண்ணலாம், LCM கண்டுபிடிக்கிறதுக்கு product of two numbers divided by HCF போட்டுக்கலாமா? அப்ப LCM is equal to 201042 divided by 9. That is nothing but 22338. So LCM நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், hence solved. இப்போ fifth problem பார்க்கலாம். Check whether 6 power n can end with the digit 0 for any natural number n. So natural number n na n can be 1, 2, 3 எது வேணா இருக்கலாம். So 6 power 1 6, 6 power 2 36 அப்படிதான் வருது. ஏதாவது ஒரு நேச்சுரல் நம்பர் காச்சா நம்மளுக்கு கடைசி வர யூனிட் டிஜிட் 0வா இருக்கா இல்லையா செக் பண்ண சொல்றாங்க. ஓகே, சோ இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, டிஜிட் 0 வருது அப்படின்னாலே அது கன்ஃபார்மா 10 ஆல divisible ஆகும், right? If any number ends with the digit 0, it should be divisible by 10, or it will also be divisible by 2 and 5, as 10 is equal to 2 into 5. கரெக்டா? சோ இப்போ prime factorization போடுறோம்னு வச்சுக்கோங்க. 6 power n 6 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into 3. கரெக்டா? அதான் prime factorization பண்ணும்போது 6 க்கு கிடைக்கிறது. It can be observed that 5 is not in the prime factorization of 6 power of n. 2 into 3 தான் இருக்கு, 5 அங்க இல்ல. சோ கன்ஃபார்மா நம்மளுக்கு என்ன தெரியும்னா 6 பவர் n கன்ஃபார்மா அது வந்து 5 ஆல divisible ஆகாது. ஓகே, சோ அப்ப இதுல என்ன தெரியுது, therefore 6 power n cannot end with the digit 0 or any natural number n. So hence நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, thank you everyone. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல 6th and 7th ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். Thank you.